ஹலோ மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல ஆஃப்டர் மேரேஜ் டெய்லி என்னோட ஸ்டடி ரொட்டீன் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெறைய பேரு காமனா சொல்றது ஆஃப்டர் மேரேஜ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப படிச்சுட்டு இருக்கியா? வேலை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். எல்லாருக்கும் என்னோட லைஃப் வந்து ஒரே மாரி இருக்காது. ஸோ என்னோட லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து எப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். டெய்லி ரொட்டீன் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமனா இருக்கு. இந்த 24 ஹவர்ஸ்ல நான் வந்து 8 மணி நேரம் தூங்குறதுக்கு வந்து யூஸ் பண்றேன். ஸோ 8 ஹவர்ஸ் வந்து தூங்குறதுக்கு அண்ட் சேனலோட வொர்க் YouTubeல நீங்க பார்க்குற வீடியோவோட வொர்க் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படிங்கிறத நான் வந்து YouTubeக்காக ஸ்பெண்ட் பண்றேன். இது நெறையா பேரு ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க. YouTube வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி படிக்க போறீங்க? ஸோ நீங்க வந்து படிக்க மாட்டீங்க. உங்களுக்கு படிக்க டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமுமே வீடியோஸ் வந்து மேக் பண்ற சேனல்ஸ் வந்து இருக்காங்க. நான் இல்லன்னு சொல்லல. பட் நான் டெய்லி என்ன படிக்கிறேனோ, எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, அடுத்தடுத்து நம்ம சேனல் வொர்க்ஸ் எப்படி போயிட்டு இருக்கோ, இதுதான் வந்து உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேன். வேற ஒரு இடத்துல இருந்து எனக்கு தெரியாத ஒரு கன்டென்ட்ட எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணி நான் குடுக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சத நான் குடுக்கறனால, எனக்கு மொத்தமாவே வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கும் சரி, எடிட் பண்றதுக்கும் சரி அண்ட் கன்டென்ட் எடுக்கிறதுக்கும் சரி, மொத்தமாவே 1 மணி நேரம் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து டைம் வந்து ஆகுது. இது எல்லாருக்கும் இந்த மாரி இருக்காது. நெறைய பேர் வந்து ஹால்ஃப் அ டே, சில பேர் ஹோல் டே வந்து வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நான் வந்து 1 ஹவர் தான் YouTubeக்காக ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ இதுல டோட்டலா உங்களுக்கு 9 ஹவர்ஸ் அப்படிங்கிறது போயிருச்சு. 24 மணி நேரத்துல 9 மணி நேரம் போனதுக்கு அப்புறம், ரிமைனிங் இருக்கிற 15 மணி நேரம் குக்கிங் அண்ட் ஈட்டிங் அப்படின்னு இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல. சமைக்கிறதுக்கும், சாப்பிடுறதுக்கும் 3 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து போயிருது. சமைக்கிறது அப்படின்னு வரும்போது, மொத்தமா ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் வந்து சாப்பிடுறோம். மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட். இதுல மார்னிங்கோட ஃபுட் அண்ட் ஆஃப்டர்நூனோட ஃபுட் 2மே வந்து ரெடியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, டின்னர் மட்டும் தான் சமைக்கிற மாரி வரும். ஸோ காலையிலேயே நம்ம சாப்பிடுற டிஃபன் அண்டு லஞ்ச் முடிச்சுட்டோம் அப்படின்னா, நைட்டு டின்னர் மட்டும் தான் இருக்க போகுது. இந்த 2மே இயர்லியரா எந்திரிச்சு, குக் பண்ணிட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்றோம் அப்படின்னா, நியர்லி 1 ஹவர்க்குள்ள வந்து தாராளமா முடிக்க முடியும். ஸோ இனிஷியல்ல ஸ்ட்ரகிளா இருக்கிற மாரி தான் இருக்கும். ரொம்ப டைம் எடுக்கிற மாரி இருக்கும். பட் போக போக பண்ண பண்ண ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதோட லஞ்ச் இது 2மே வந்து முடிக்க முடியும். ஸோ பிராக்டிஸ் மேக் அ மேன் பெர்ஃபெக்ட். 1 மணி நேரத்துல சமைச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து 3 வேளையும் சாப்பிடுறதுல இருந்து டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, ஒரு 2 மணி நேரம் இப்ப காலையில ஒரு 10 நிமிஷம் சாப்பிடுறோம். மதியானம் ஒரு 10 நிமிஷம் சாப்பிடுறோம். நைட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா, மொத்தமாவே இது நமக்கு வந்து 1/2 மணி நேரம் தான் வருது. அப்ப ரிமைனிங் 2 1/2 மணி நேரம் இருக்குது நமக்கு குக் பண்றதுக்காக. ஸோ இந்த மாரி குக் பண்றதும், சாப்பிடுறதும் பேலன்ஸ் பண்ணி பிரிச்சுக்கிட்டு 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா, 15 மணி நேரத்துல 3 மணி நேரம் அப்படிங்கிறது போயிருச்சு. ரிமைனிங் 12 மணி நேரம் இருக்கு. இந்த 12 மணி நேரத்துல 1 மணி நேரம் என்னோட பெர்சனல் வொர்க்குக்காக. நெறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. எடுத்த உடனேயே தூங்குறத பத்தி சொல்றாங்களே, அப்ப காலையில வேலை அப்டின்னா, அதையும் சேர்த்திருக்கேன். பிரஷ் பண்றது, குளிக்கிறது இந்த மாரி நம்முடைய பேசிக் மார்னிங் எல்லாமே முடிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். எக்சர்சைஸ் பண்ணலாம் மார்னிங். அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். பிரஷ் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். அந்த மாரி நம்ம ஒரு 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். சாப்பிடுறதுக்கு 10 நிமிஷம் குக்கிங் அண்ட் ஈட்டிங்லேருந்து எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு இதுல இந்த 15 மணி நேரத்துல 3 மணி நேரம் போக, மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் போயிடுச்சு. இப்ப நம்மகிட்ட 11 மணி நேரம் இருக்கு. இந்த ரிமைனிங் இருக்க 11 மணி நேரத்துல, நான் வந்து மார்னிங் ஒரு 3 மணி நேரம், மதியானம் ஒரு 3 மணி நேரம், நைட்டு ஒரு 3 மணி நேரம் படிச்சாலே, சாலிடா 9 மணி நேரம் அப்படிங்கிறது வருது. ஒரு நாளைக்கு பிகினரா இருந்து படிக்கிறவங்கள 10 மணி நேரத்துக்கு மேல படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிகினரா இருந்து படிக்கிறவங்க வீட்ல வந்து அம்மா, அப்பா வொர்க் பண்றாங்க. வீட்டு வேலைலாம் கொஞ்சம் முடிச்சுருவாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு 10 மணி நேரத்துக்கு மேல கண்டிப்பா டைம் இருக்கும். எல்லா வேலையும் வீட்ல நான் தான் பண்றேன். பண்ணிட்டு தான் நான் வந்து படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்குமே கூட 5 டூ 6 ஹவர்ஸ் அப்படிங்கிறது சாலிடா டெய்லி வந்து கிடைக்கும். வொர்க் போயிட்டு இருக்கேன். படிக்க முடியுமான்னு கேட்டா முடியும். பட் அதுக்கு நீங்க டயர்ட் ஆகாம இருக்கணும். எக்ஸ்டர்னல் வொர்க் பண்ணும்போதும், வெளியில போயிட்டு பண்ணும்போதும், வீட்ல வேலை பண்ணும்போதும், மென்டல், பிசிக்கல் இந்த 2 டயர்ட்னஸுமே நமக்கு வந்து வரும். இந்த டயர்ட்னஸ ஓவர் கம் பண்ணி படிக்கணும் அப்டின்னா, அதுக்கு பிசிக்கலி, மென்டலி பிரிஸ்கா இருக்கணும். இத வந்து நம்ம வந்து வொர்க் அவுட் மூலியமா பண்ணலாம். டெய்லி நீங்க ஒரு 1/2 அன் ஹவர் எக்சர்சைஸ் பண்றீங்க அப்டின்னா, எவ்ளோ வேலை செஞ்சாலுமே டயர்ட்னஸ் அப்டிங்கிறது உங்களுக்கு அவ்ளோ சீக்கிரம் வராது. இந்த ரொட்டீன் வொர்க் அவுட் இல்லாம, வாக்கிங் போகாம, ப்ராப்பரான ஃபுட் இன்டேக், ஸ்லீப் எல்லாம் இல்லாம இருந்தா தான் படிக்கிறது வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட் ஆகும்.
என்னால படிக்க முடியல. நான் மதியானம் படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு தூக்கம் வந்துரும் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க பாடி டயர்ட் ஆயிருச்சு. ஸோ வேலை செஞ்சு செஞ்சு பாடி டயர்ட் ஆனா தான் தூக்கம் வரும். பாடி டயர்ட் ஆகாம இருந்தா தான் பிரிஸ்கா வந்து படிக்க முடியும். அப்ப சின்ன சின்ன வொர்க் அவுட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எவ்வளோதான் வீட்டு வேலை செஞ்சாலும், வீட்டு வேலை செய்யறதும், பிசிக்கல் வொர்க் அவுட் பண்றதும் என்டையரா வேற வேற. வீட்டு வேலை செஞ்சாலே, நான் வந்து எக்சர்சைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற கன்சிடரேஷன் பண்ணாதீங்க. அது வந்து இது வேற, அது வேற. ஸோ இந்த மாரி 3 மணி நேரம் நான் வந்து படிக்கிறேன். இதுல பிரேக்கோட சேர்த்தி, இப்ப நான் 1 மணி நேரம் மேத்ஸ் வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுப்பேன். கன்டினியூஸா 1 மணி நேரம் மேத்ஸ் வொர்க் அவுட் பண்ண முடியல. ஒரு மாரி அ என்ன சொல்றது? டெய்லியும் ஒரே மாரி இருக்காதுல்ல. வேண்டாம் இன்னைக்கு மேத்ஸ் அப்படின்னு தோன்ற மாரி இருக்குனாலுமே, ஒரு 1/2 அன் ஹவர் மேத்ஸ் வொர்க் அவுட் பண்ணிட்டு, வேற சப்ஜெக்ட் இந்த மாரி பிரேக் எடுத்து சப்ஜெக்ட்ட மாத்தி மாத்தி நான் படிக்கிறத 3 டைம்ஸ் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் 3 டைம் பண்றது மூலியமா 9 ஹவர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட்டா நம்ம சேனல்ல பெய்டு வொர்க்ஸ் அப்படிங்கிறது நெறையா வந்து போயிட்டுருக்கு. நெறையா வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். இந்த பெய்டு வொர்க்ஸ்க்காக நெறையா வொர்க் வந்து டெய்லியும் பண்ற மாரி இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் வொர்க்குக்கு நான் டெய்லியும் 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்பெண்ட் பண்றேன். திஸ் இஸ் வாட் டெய்லி நான் என்னோட லைஃப்ல வந்து ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க உங்க லைஃப்ல உங்க ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரொட்டீன் புடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ.